Hello friends, welcome back to our channel How to Cook. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன புது ரெசிபி பார்க்க போறோம்னா crispy சேமியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. என்னங்க crispy சேமியான்னு சொல்லிட்டு பால் சேமியாக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வெச்சிருக்கீங்கன்னு கேக்குவீங்க. பால் சேமியா இல்லங்க, crispy சேமியா. crispy சேமியா எப்படினா வெளிய வந்து நல்லா crispy-ஆ இருக்கும், உள்ள வந்து நல்லா creamy-ஆ அந்த டெக்ஸ்சர் நல்லா இருக்கும். இதை நம்ம வந்து நம்ம முன்னோர்கள் செஞ்ச மாதிரி கொஞ்சம் அதை இன்கார்பரேட் பண்ணி நம்ம ஸ்டைலில் நம்ம செஞ்சு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுருக்கேங்க, ஒரு கனமான பேன் வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து இதுக்குள்ளே சேர்க்குறதானா அந்த க்ரஸ்ட்டை ரெடி பண்ணணும், அப்படின்னா ஒரு க்ரீமி ஒரு டெக்ஸ்சர் ரெடி பண்ணணும். நான் அதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 லிட்டர் பால் வச்சுருக்கேன், அதை வந்து நான் இதிலே ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்னும் கேஸ் பற்ற வைக்கலைங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம நல்லா டிசால்வ் பண்ணிக்கணும். நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கேஸ் ஆன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே கட்டிடும். அந்த மாதிரி பண்ணாதீங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் எவ்வளோ சிம்மில் வைக்க முடியுமோ அவ்வளோ சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதோட ஸ்டேஜ் வந்து நல்லா திக்கு கன்சிஸ்டன்சியில் வரணும், அவ்வளோதாங்க. உங்களுக்கு வந்து எங்கள் கஸ்டர்ட் பவுடர் எங்கள் வீட்டில் இருக்குது, நான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணலன்னா நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவுமே நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். பாருங்கள், நான் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆயிருக்காங்க, அதுக்குள்ளவே எனக்கு இவ்வளோ திக்காக வந்து இவ்வளோ க்ரீமியாக வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் கூட திக்காகணும். இந்த லெவலுக்கு இதோட ஒரு நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திக்காகணுங்க. இந்த லெவல் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த லெவல் லைட்டாக இந்த க்ரீமி லெவல் வரணுங்க. இந்த க்ரீமி லெவல் வந்தோடனே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இல்லை நான் ஸ்டஃபிங் உள்ளவே நான் வந்து ட்ரை ஃப்ரூட் சேர்த்துக்கிறேன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இதுக்குள்ளே ஆட் பண்ணல. இது அப்படியே பிளாண்டாகவே அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த கலர் வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி திக்னஸ் இருக்கணும். இந்த திக்னஸ் வரும்போது இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தா நம்ம இந்த சேமியா வந்து நம்ம வேகலாம் வைக்கல, இது வந்து ரோஸ்டட் சேமியாங்க. நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா ரோஸ்டட் சேமியா கொடுங்கன்னா இந்த மாதிரி தருவாங்க. நான் இது என்ன பண்ணி போகிறேன்னா லைட்டாக வந்து கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி இதை வந்து நான் லைட்டாக ஹாஃப் பாயில் பண்ணி போகிறேன். அதுக்காக நான் வந்து சுடு தண்ணி கொதிக்கலாம் வைக்கல. இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட சலாட் இருக்குன்னா கூட அதில் வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேங்க. இது வந்து ரொம்ப சூடான கொதிக்கிற தண்ணி இல்லை, நல்லா வெதுவெதுப்பான தண்ணி தான். இப்போ நம்ம வந்து கை வைக்கிற அளவுக்கு தான் இருக்குங்க. இந்த மாதிரி வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம வந்து இது மேலே நம்ம அப்படியே ஊற்றி விட்டுறணும். ஒரு நிமிஷத்துக்கு 1 to 2 மினிட்ஸ் வரைக்கும் அது அப்படியே சோக் ஆகணும். அந்த தண்ணியில் சோக் ஆகிட்டுக்கப்புறம் அது லைட்டாக அந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி அந்த ஈரப்பதம் வந்து அந்த சேமியாக்குள்ளே வந்து அவ்வளோ நல்லா வரும். அப்போ எடுத்துகிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக எப்படி அந்த கிறிஸ்பியாக அந்த சேமியா வருதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா எப்படி வருதுன்னு தெரியாது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இது ரெஸ்ட் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டேங்க. இந்த மாதிரி இங்கே பாருங்கள், சாஃப்டாக லைட்டாக கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த தண்ணியெல்லாம் இருந்து வந்துடுச்சு. நான் வேறு ஒரு பேனுக்கு இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணி ஒரு ஓரமாக இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துகிட்டு நான் வந்து அடுத்த மிக்சர்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சேமியாவை நம்ம அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம அந்த சேமியா வந்து ஃபுல்லாலாம் வேக வைக்க போகிறது இல்லைங்க, நம்ம ஸ்டீம் தான் பண்ண போகிறோம். அப்போ நம்ம ஸ்டீம் பண்ணும்போது என்னென்னா அங்கங்கே கிறிஸ்பி அப்படியே நின்றும், நல்லா இருக்காது, சீக்கிரமாக தீஞ்சு வந்துடும். ஸோ இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து நல்லா வெந்து வரும், மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அந்த ஈரப்பதம் இருந்துச்சுன்னா. ஸோ இது கூட நான் என்னென்ன ஆட் பண்ண போகிறேன்னா, நான் வந்து 1/2 கப் சேமியா எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நெய் இருந்தால் நெய் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும், ஏன்னா அது எல்லா பக்கமும் பைண்ட் ஆகி வரணும் இல்லைங்களா. ஸோ எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஸ்வீட் வந்து ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்றப்போ நீங்கள் வந்து இந்த சர்க்கரையை வந்து நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் ஸ்வீட் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் ஸ்டீம் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குழி பணியாரம் எடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நான் நெய் போட்டு நல்லா இதை வந்து சீசன் பண்ணிக்கிறேன். நான் கேஸ் மேலே வைக்கலைங்க, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை வந்து செட் பண்ணணும். ஸோ நான் எல்லா பக்கமும் நல்லா நெய் தடவி விட்டுக்கிறேன், நெய் இல்லைனா பட்டர். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா, இந்த சேமியா இருக்குது பார்த்திங்களா, இதை ஒரு சைடு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த பாலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அது வந்து நல்லா செட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அந்த பாலுக்கு ஏற்ற மாதிரி அது செட் ஆன உடனேவே இந்த சைடில் இந்த எக்ஸ்ட்ராலாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் உடச்சிட்டு இந்த மாதிரி நல்லா செட் பண்ணணும். செட் பண்ணக்கப்புறம் நம்ம செஞ்சு தானே இந்த க்ரீம். ஸோ இந்த க்ரீமை வந்து நான் மேலே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த க்ரீமை வந்து நான் மேலே ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு லேயரு அதே மாதிரி நான் சேமியாவை செட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ எந்த பக்கம்லாம் சேமியா இல்லையோ அந்த பக்கம்லாம் நான் அப்படியே இதை செட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி செட் பண்ணி எடுத்துக்கணுன்னா அந்த க்ரீம் வந்து எங்கேயுமே வெளியே போகாத அளவுக்கு நல்லா மோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் நீங்கள் மோல்டு பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வரும். ஸோ நான் இதில் வந்து க்ரீம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுட்டேன். அட்டு கிறிஸ்பி இதுக்கு போகும்போது சேமியாவுக்கு போகும்போது நான் க்ரீம் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்குவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து வெளியெல்லாம் வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ அது ஹீட் ஆகும்போது அது உருகும். ஸோ உருகும் போது என்ன ஆகுனா அந்த உருகி அது கீழெல்லாம் போகும் பார்த்தீங்களா, அப்போ அது கரெக்டாக வராது. ஸோ அடுத்தது நான் வைக்கும் போது கம்மியாக வச்சுக்கிறேன். ஸோ நம்ம ஒன்று இந்த மாதிரி சீசன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ஃபிட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் வந்து ரைட்டான வேலை எனக்கு வந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த ஓரத்தை வந்து நம்ம இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா அந்த சர்க்கிளுக்கு ஏற்ற மாதிரி அது செட் ஆகிடும். இப்போ நான் இன்னொரு கொஞ்சம் பீஸ் எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டஃபிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி அந்த சென்டரில் வந்து நான் கொஞ்சம் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறேன், கேப். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கை விடாமல் இந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எல்லா பக்கமும் அது ஈவனாக பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ எல்லா பக்கமும் ஈவன் ஆகிடுச்சுங்களா. இப்போ அந்த ஈவன் ஆன உடனேவே நம்ம க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த க்ரீமை நான் அப்படியே மேலே ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆறுனால கொஞ்சம் அப்படியே கெட்டியாக இருக்குது. ஸோ இவ்வளோ க்ரீம் போதும். மறுபடியும் மேலே ஒரு லேயர் போட்டு நல்லா அப்படியே டம்ப் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே போட்டு நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா நம்ம அந்த க்ரீம் செஞ்சோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படியே வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டஃபிங் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஸோ நான் 1/2 கப் சேமியாக்கு எனக்கு இவ்வளோ வந்திருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபுல் கப் எடுத்துட்டிங்கன்னா இந்த ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக வரும். ஸோ நான் இது வந்து நல்லா ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து மேலே லைட்டாக அந்த கிறிஸ்பினஸ்க்காக இன்னும் கொஞ்சம் சேமியா ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் எவ்வளோ சிம்மில் வைக்க முடியுமோ அவ்வளோ சிம்மில் வச்சுருக்கேன். ஸோ அது என்ன ஆகுனா இங்கே பாருங்கள்,
அந்த நெய்யெல்லாம் வந்து நல்லா கொதிச்சு வரும். ஸோ கீழே வந்து நல்லா வெளியே அந்த லேயர் எல்லாம் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே அந்த லேயர் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்புறம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் எல்லாம் இல்லைங்க. வித்தின் ஒரு 15 to 20 மினிட்ஸ் உங்களுக்கு இந்த ஸ்வீட் ரெடி. 15 to 20 மினிட்ஸ் கூட ஒரு ரொம்ப லாங் டைம் தாங்க. 10 மினிட்ஸ் இஃப் யூ நிஜமாலே எல்லா ப்ராடக்ட்ஸும் எல்லா திங்ஸும் வீட்டில் இருந்துச்சுன்னா அரௌண்ட் ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் ஈஸியாக அந்த ஸ்வீட்டை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஹாஃப் குக் ஆயாச்சு. அந்த ஸ்மெல் இருக்குங்களே அவ்வளோ நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கு. பசங்களுக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். நான் லெட்டெல்லாம் போட்டு எதுவுமே மூடல. நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், அவ்வளோ கிறிஸ்பியாக அவ்வளோ நல்லா வந்திருக்கு. நான் வந்து இன்னொரு பக்கம் அதை டேர்ன் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்க. ஸோ மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஸோ வந்து அந்த எண்ணெய் அந்த நம்ம போட்டதான அந்த நெய்யெல்லாம் வந்து நல்லா அப்சர்வ் ஆகி வந்திருக்கு. ஆனால் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நான் இது வந்து அப்படியே வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மேலெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. ஸோ இப்போது அந்த இந்த மேலே லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அது வேகிறதுக்கு இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் நான் வந்து இதை ஃப்ரை பண்ண போகிறேன். இது வந்து நல்லா ஃப்ரை ஆனோடனே நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம கிறிஸ்பி சேமியா அவ்வளோ நல்லா ரெடியாகி வந்திருக்கு. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே. நான் இன்னும் டேஸ்ட் பண்ணி பார்க்கல. ஸோ நான் இதை லைட்டாக வந்து மேலே வந்து நான் வந்து பிஸ்தா போட்டு நான் வந்து கார்னிஷிங் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸை நீங்கள் ஆட் பண்ணி கார்னிஷிங் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக நம்ம கார்னிஷிங் பண்ணிவிட்டு நீங்கள் வேணும்னா இதை வந்து பாலில் சோக் பண்ணி கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நான் இப்போ இது ஒன்று எடுத்து நான் உங்களுக்கு இது ஓப்பன் பண்ணி நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் ஒன்று கட் பண்ணி எடுத்தேன். ஸோ அவ்வளோ நல்லா வந்திருக்குங்க. அந்த க்ரீம் உள்ளே இருக்கிறது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ வெளியே நல்லா வந்து இந்த மாதிரி கிறிஸ்பியாக மோல்டாக இருக்குது. உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். அவ்வளோ நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது ரொம்ப நல்லா பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் கிட்ஸ்க்கும் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. See in the next video. Until then, சாரி நிறைய பேர் வந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு லைக்கோ சப்ஸ்கிரைபோ ஷேர் பண்ணாமல் விட்டுடுறீங்க. ஸோ இது மூணும் பண்ணுங்கள் and keep supporting us. See in the next video. Until then, tata. Bye-bye.